"நீ எதுக்குடா தம்பி திமுகவ இப்படி விமர்சனம் பண்ற?" அப்படின்னு சொல்லி என்ட்ட நெறைய பேர் கேட்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு சார். சும்மா போற போக்குல ஒண்ணும் என் கட்சிக்காக நான் விசுவாசமா பேசுறேன். மத்த கட்சிலாம் கெட்ட கட்சிங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் நண்பன் அவனுக்கு திமுகனாலே புடிக்காது. புடிக்காது மீன்ஸ் அவன் காவல்துறையில வேல பார்த்துக்கிட்டு இருந்தான். போலீஸ்காரன். காவல்துறையில அவனால அந்த பர்டன தாங்க முடியல. ஒவ்வொரு நாளும் அவன் ஸ்டேஷனுக்கு வர கேஸு அதெல்லாம் பார்க்கும்போது, அவனுக்கு புடிக்கல. எப்படா மறுபடியும் எடப்பாடி ஆட்சி எப்போ வரும்? ரெட்டல் ஆட்சி எப்போ வரும்னு சொல்லி என்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு நாள் செத்து போயிட்டான்னு நியூஸ் வருது. அவன் செத்து கூட இப்போ 1 வருஷம் ஆகப்போகுது. இன்னும் 1 மாசம் வந்துச்சுன்னா 1 வருஷமே ஆயிடும். திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டான். அவனுக்கு ஒரு பொண்ணு. ஒரே ஒரு பொண்ணு. எப்படி இறந்தான்னு விசாரிச்சா தான் தெரியுது. தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடைக்காத ட்ரக் அவன் யூஸ் பண்ணியிருக்கான் அப்டின்ட்டு. அந்த ட்ரக் எப்படி சார் அவன் கைக்கு கிடைச்சது? யாரு சார் அத மார்க்கெட்டுக்கு உள்ள கொண்டு வரா? இல்லீகலா கொண்டு வரது யாரு சார்? இந்த போதைப் பொருள் தடுப்பு பியூரோலாம் என்ன சார் பண்ணுது? அவன் கைக்கு எப்படி கிடைச்சதுன்னும் தெரியல. அவன் எப்படி அத சாப்பிட்டான்னும் தெரியல. திடீர்னு இறந்து போயிட்டான்றாங்க. ஆனா அந்த பிரச்சனைய மூடி மறைச்சுட்டாங்க சார். அதனால தான் மன வலியா இருக்குதோ. பாருங்க இந்த தழும்பு இருக்குல்ல என் கையில. இந்த தழும்பு எப்படி தெரியுமா வந்துச்சு? இந்த கையிலயும் ஒண்ணு இருக்குது. யாருன்னே தெரியாத சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் கஞ்சாவ போட்டுக்கிட்டு வந்து என்ன கத்தியால கிழிச்சான் சார். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவன பொறுத்தவரைக்கும் ரேண்டமா எவனா சிக்குனா அவன கத்தியில கிழிக்கணும். அப்படிதான் வந்து என்ன கிழிச்சான். 4 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். இந்த மாரி தான் சர்வ சாதாரணமா நடக்குது. தயவு செஞ்சு சொல்றேன். இந்த திமுக ஆட்சி வேண்டாம். எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் வரட்டும். நாடு நல்லா இருக்கட்டும். நம்ம பிள்ளைங்கலாம் பாதுகாக்கப்படணும்.